ஹலோ ஒன் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? டம்ப். டம்ப்ங்கிறது நவுன், வெர்ப் 2 ரோலுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். மல்டிபிள் சினாரியோல மல்டிபிள் மீனிங்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஓகேங்களா? நவுனா இந்த வேர்ட் என்னென்ன மீனிங் குடுக்குதுன்னு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு வேஸ்ட் சைட்ட நவுன்ல டம்ப்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி ஒரு மெஸ்ஸியான ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா? அதையுமே வந்து டம்ப்ன்னு சொல்றாங்க. டர்ட்டியான பிளேஸ டம்ப்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி டேட்டா டம்ப், ஃபோட்டோ டம்ப் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இந்த டெர்ம்ஸ்க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டம்ப் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டிங்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு காப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா டேட்டாவ, இந்த ஒரு ப்ராசஸை டேட்டா டம்ப்ன்னு சொல்றாங்க. ஃபோட்டோ டம்ப் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு கேஷுவல் ஃபோட்டோஸ நம்ம சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரீக்வென்ட்டா அன்எடிட்டட் வெர்ஷன்ல. அத வந்து ஃபோட்டோ டம்ப்ன்னு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மல்டிபிள் மீனிங்ஸ் குடுக்குது நவுனா. சரிங்களா? வெர்பா இந்த வேர்ட் என்னென்ன மீனிங் குடுக்குதுன்னு பார்க்கலாமா? வெர்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள நம்ம கேர்லெஸ்ஸா ட்ராப் பண்றோம் இல்லையா? அத வந்து டம்ப்ன்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்றோம். அப்ரப்ட்டா எந்த ஒரு க்ளோஷருமே இல்லாம அப்படின்னா, அத டம்ப்ன்னு சொல்றாங்க. அதே மாரி டிஸ்கார்ட் பண்றோம். ஒரு பொருள நம்ம தேவையில்லைன்னு தூக்கி எறியறோம் இல்லையா? த்ரோ அவே பண்றோம் இல்லையா? அதையுமே வந்து டம்ப்ன்னு சொல்றாங்க. ஸோ, இது எல்லாத்துக்குமே ஓவராலா ஒரே ஒரு க்ளூப் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வேர்ட். ஓகேங்களா? இந்த வேர்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ட்ரம் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, ஒரு வேஸ்ட் சைட்ல கண்டிப்பா ஒரு ட்ரம்மாவது இருக்கும். ஒரு மெஸ்ஸியான பிளேஸ்லயும் ஒரு ட்ரம் இருக்கும். ஒரு டேட்டாவ ஒரு ட்ரம்க்குள்ள நம்மனால பிளேஸ் பண்ண முடியும். ஃபோட்டோவையுமே ட்ரம்க்குள்ள பிளேஸ் பண்ண முடியும். ஒரு பொருள நம்ம ட்ராப் பண்றோம், கேர்லெஸ்ஸா விழுகுதுன்னா, அது ட்ரம்க்குள்ள விழுகறக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது அப்படின்னா, அதனுடைய பழைய ஃபோட்டோஸ், மெமரீஸ் எல்லாமே நம்ம ட்ரம்ல தான் வந்து இது பண்ணுவோம், டம்ப் பண்ணுவோம். அதே மாரி டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய பொருளையுமே ட்ரம்ல நம்ம வந்து டம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலா இந்த மீனிங் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாரி கனெக்ட் பண்ணி ட்ரம் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரீகேப் செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்ஜஸ்டன். கன்ஜஸ்டன்ங்கிறது ஓவர் கிரவுடடா பிளாக் ஆகுற நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு ஸ்மூத் ஃப்ளோ அந்த இடத்துல வந்து பிரிவென்ட் ஆகுதுன்னா, அதுதான் வந்து கன்ஜஸ்டன். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்பிளுடைய ஃபங்ஷனிங், அதாவது அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா, அதே மாரி ஒரு வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் தடைபடுது அப்படின்னாலுமே, பாடியில ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்து தடையாகுதுன்னா, எல்லாமே வந்து கன்ஜஸ்டன் தான். ஓகேங்களா? ஒரு டிராஃபிக்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அங்க தடைபடலாம். அதே மாரி ஹெல்த் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அப்நார்மல் பில்டப் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இதனால அந்த இடத்துல ஒரு பிளாக்டு நோஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லாம ஒரு பிளாக்டு நோஸ் உருவாகலாம். அதே மாரி லங்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லாம ஒரு பிளாக்கேஜ் இருக்கலாம். இந்த மாரி ஹெல்த் வைஸ் இத வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாரி டெக்னிக்கல் வைஸ் சொல்லணும் அப்டின்னா, ஒரு டேட்டா டிராஃபிக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வர் வந்து ஓவர்லோட் ஆகுது. அதனால டேட்டா டிராஃபிக் நடக்கும். இதனால ஒரு ஸ்லோ கம்யூனிகேஷன் வந்து உருவாகும். இதையுமே வந்து நம்ம கன்ஜஸ்டன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஓவராலா சொல்லணும் அப்டின்னா, ஒரு பிளாக் நடக்கும். ஓவர் கிரவுடான சிச்சுவேஷன்ல பிளாக் நடக்குது, தடைபடுது அப்டின்னா, அதான் கன்ஜஸ்டன். இதுக்கு க்ளூ என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்டின்னா, இந்த வேர்ட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, காங்கிரஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். ஸோ காங்கிரஸ் ஆஃபீஸ்ல எப்பவுமே ஓவர் கிரவுடா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் நடக்கும். அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே.